ரகசிய உண்மைகள் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். ஒவ்வொரு முறையுமே எண்கணித ரீதியாக மிக சுவாரஸ்யமான பதிவுகளை நம்ம நேயர்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு ஆசைப்பட்டு நிறைய கண்டென்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் அதற்கு தகுந்த ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. முக்கியமாக நம்ம சேனல் நேயர்களுக்காகவே இலவச பொது பலன்களும் கொடுத்துட்டு இருக்கேன். பல பேர் பயன் அடைஞ்சிருக்காங்க. அதை பற்றின குறிப்பை சொல்லிட்டு மெயின் பதிவுக்குள்ளார போகலாம். யாருக்கெல்லாம் அவர்களுடைய பெயர் பொருந்திருக்கோ பொருந்தலையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்களுடைய பிறந்த தேதியை, உங்களுடைய பெயரை நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணணும். அப்படி அனுப்பும் பொழுது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்குரிய ஸ்க்ரீன்ஷாட்டோடு எனக்கு அனுப்பும் பொழுது உங்களுடைய பெயர் உங்கள் பிறந்த தேதிக்கு எந்த அளவுக்கு பொருந்திருக்கா அல்லது பொருந்தலைங்கிற தகவல்கள் வரைக்கும் நான் உங்களுக்கு பதில் அனுப்புவேன். இது வியாபார பெயருக்குமே பொருந்தும். யாராச்சும் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் வியாபார பெயரையும் குறிப்பிட்டு அனுப்பலாம். குழந்தைக்கு பேர் வச்சுருக்கீங்க, அது பொருந்திருக்கான்னு செக் பண்ணோன்னா குழந்தையோடைய பிறந்த தேதியும் பேரையும் அனுப்பலாம். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். தமிழக வெற்றி கழகம் இதனுடைய தலைவரை பற்றி தான் பேச போகிறோம். ரொம்ப சுற்றி வளைக்காம நேரடியாக விஷயத்துக்கு வருவதாக இருந்தால் தளபதி விஜய் அவர்களை பற்றி பேச போகிறோம். 2023 லியோ சக்ஸஸ் மீட்டப்பே அவர் சொல்லிட்டாரு, கப்பு முக்கியம் பிகிலு அப்படிங்கிறத மறுபடியும் தன்னுடைய ரசிகர்களுக்கு ஒரு தடவை குறிப்பிட்டு காமிச்சார். அது சாத்தியப்படுமா படாதா, அதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நிறைய தகவல்கள் இந்த பதிவில் பேச போகிறோம். இப்போ ஏன் இது ஒரு நீட் ஆஃப் த ஹவராக இந்த அளவுக்கு முக்கியமான விஷயமா எல்லா மீடியாஸும் பேசுகிறாங்க அப்படின்னா, உண்மையிலேயே மக்கள் அனைவருமே தங்களுக்கு ஒரு நல்லது நடக்காதா, தங்களுடைய வாழ்வாதாரங்கள் உயராதா, தங்களுடைய சிக்கல்கள் தீராதா அப்படிங்கிறத எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு முறையுமே அவர்கள் அவஸ்தைக்கு உள்ளாகும் பொழுது, அது இயற்கை சீற்றத்தின் மூலமாகவோ அல்லது பொருட்களின் விலை உயர்வின் மூலமாகவோ ஏதாவது ஒரு ரூபத்தில் அவங்க பாதிக்கப்படும் போதெல்லாம் தங்களை மீட்டெடுக்க யாராச்சும் ஒரு ரட்சகன் வரமாட்டாங்களா? கிட்டத்தட்ட முதல்வன் படத்தில் காமிக்கிற மாதிரி தான், எங்களை காப்பாற்றுறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊனமுற்றவர் கேட்பார் இல்லையா, அப்போ அந்த மனம் மாறும் இல்லையா? அது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி எல்லா மக்களுமே காத்துக்கிட்டு இருக்காங்க. அதற்கு தகுந்த நபராக விஜய் இருப்பாரா, நல்ல தலைவராக இருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பிறந்த தேதியும் பெயர் எண்ணுமே அதற்கான பதிலை தனக்குள்ளார ஒழிச்சு வச்சிருக்குன்னு சொல்லலாம். அவருடைய பிறந்த தேதி 22/6/1974. இந்த தேதியின் அம்சம் ராகுவின் ஆதிக்கத்தில் வரக்கூடியது. பொதுவாகவே ராகுவின் ஆதிக்கத்தில் இருப்பவர்கள் பெரும் புரட்சியாளர்களாகவோ அல்லது தேச தலைவர்களாகவோ ஏன் ஒரு உலகத் தலைவர்களாகவோ கூட இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள். இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நீங்கள் நம்ம வரலாற்று பதிவுகள் மூலமாகவே தெரிந்து கொள்ளலாம். இதில் நிறைய பேருக்கு விஜய் அவர்களை பிடிக்காதவர்கள் கூட இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்ருக்கலாம். பட் அது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு ஓப்பன் மைண்டோட எண்கள் என்ன சொல்லுது, எண்கணிதத்தின் லாஜிக்கின் அடிப்படையில் எந்த அளவுக்கு இதில் உண்மை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து பாருங்கள். பொதுவாக அரசாங்கம் சார்ந்த வெற்றிகளுக்கு, ஒரு அரசியல் வெற்றிகளுக்கு ஒரு சில எண்கள் எப்போதுமே துணை நிற்குங்க. நீங்கள் எந்த பெருந்தலைவர்களை எடுத்து பாருங்கள், அவங்களுடைய தேதியிலையோ பெயர்லையோ இந்த எண்கள்லாம் சம்மந்தப்பட்டிருக்கும். 1ஆம் எண், 4ஆம் எண், 7ஆம் எண், 8ஆம் எண், இது தேதியாகவோ பெயராகவோ கண்டிப்பாக சம்மந்தப்பட்டிருக்கும். இது எல்லாமே ஒரு ராஜ்யத்தை பரிசளிக்கக்கூடிய அல்லது ஒரு ராஜாங்கத்தை ஆளக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த தேதியிலேயோ பெயரிலேயோ கொண்ட மனிதர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கும், இந்த எண்கள் கொடுக்கும். அதுபோலவே இப்போ இந்த 4ஆம் எண் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக நாம் இதற்கு முன்னாடி வாழ்ந்து சென்ற மனிதர்களை பார்க்கும் பொழுது, நம்ம இந்திய தேசத்தின் இரும்பு மனிதராக இன்றைக்கு உலக அளவில் ஒரு மிகப்பெரிய சிலையாக கருதப்படக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள், நம்மளுடைய சுதந்திர இந்தியாவின் முதல் ஹோம் மினிஸ்டர், அவருடைய பிறந்த தேதியுமே இந்த 4ஆம் எண் ஆதிக்கத்திற்கு உட்பட்டது தான். 31/10/1875. இன்றைக்கு வரைக்கும் அவருடைய புகழ் நீங்காத தன்மையில் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். 50 ஆண்டுகள் ஒரு மனிதர் ஒரு தேசத்தின் தலைவராக இருக்கிறாரு அப்படிங்கிறது
எப்படிப்பட்ட விஷயமா நீங்கள் பார்க்குறீங்க? அவர் ஒரு உலகத் தலைவராக எல்லாராலையும் அறியப்பட்ட ஒரு நபரை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன். ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள் தன்னுடைய கியூபா நாட்டினை அவர் 1959 முதல் 2008 வரைக்கும் அவர் தான் ஆண்டார். இறுதி வரைக்கும், இறுதியில் கூட அவர் விட்டு கொடுத்து இன்னொருத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து தான் இறங்கி போனார் ஒழிய கடைசி வரைக்கும் அவர் தான் இருந்தார். அவருடைய பிறந்த தேதியின் ஆதிக்கமுமே பார்த்தீங்கன்னா 13/8/1926. இப்போ நான் சொல்லக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே மனிதர்களின் மீது மிகுந்த அக்கறை கொண்டவர்களாகவும், பெரிய அளவுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காகவும், நாட்டின் நிலையை உயர்த்துவதற்காகவும் அரும்பாடுபட்டவர்கள். அதே போல் செகுவேரா இன்றைக்கி இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களுக்கும் தெரியும். எல்லாருமே இந்த டிஷர்ட்டில் கூட ஒரு அர்ஜென்டினா நாட்டினை சேர்ந்த அவர் பேசக்கூடிய பாஷையே இங்கே யாருக்கும் தெரியாது. ஆனால் அப்படி எந்த அளவுக்கு ஒரு இன்ஸ்பைரிங் ரோல் மாடலாக அவர் வாழ்ந்து சென்றிருக்காருனா, இன்னைக்கு வரைக்குமான இளைஞர்கள் கூட அவருடைய உருவம் பொறித்த டிஷர்ட்டை அணிந்து கொண்டு போகிறாங்க. ஸோ செகுவேரா அவர்கள் ஒரு மருத்துவ மாணவராக இருந்து, மருத்துவத்துறையில் இருந்து மக்களுக்கு ஏன் இவ்வளவு கொடிய வறிய நிலை, ஏன் இவ்வளோ ஒரு மோசமான நிலையில் இருக்காங்க அப்படின்னு உள்ளுணர்வால் அவங்க அரசியல் புரட்சியாளராக அறியப்பட்டு கியூபா தேச விடுதலைக்காக பெரிய அளவுக்கு அவர் பாடுபட்டார் ஃபிடல் காஸ்ட்ரோவோட இணைந்து. அவருடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்லையுமே, அதாவது 14/6/1928ங்கிறத அப்படியே ஒரு பேப்பரில் எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போட்டு வரக்கூடிய கூட்டுத்தொகையும் ஒன்று கூட்டி பார்த்தீங்கன்னா 4ஆம் எண் தான் வரும். திரு விஜய் அவர்களுக்குமே அதே போல் அவருடைய பிறந்த தேதியான 22/6/1974 அப்படியே ஒரு பேப்பரில் எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போட்டு கூட்டிங்கன்னா 4ஆம் எண் தான் வரும். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவு ரிலேட் பண்ணிக்க முடியும். இந்த 4ஆம் எண் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு மக்களின் பக்கம் அழைத்து செல்லக்கூடியது. பெருவாரியான மக்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய லீடர்ஸாக இவங்க இயற்கையாகவே உருவாகிறதுக்கான அந்த ஒரு ஜீன்கிற அமைப்பே இருக்குது, அவங்களுக்கு இருக்குது, ஆல்ரெடி பிளட்லேயே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ திரு விஜய் அவர்களுக்கு இந்த எண்ணம் இப்போது வந்ததில்லை. அவருடைய முந்தைய இன்டர்வியூஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய இன்டர்வியூகளில் அவர்கிட்ட அரசியல் பற்றி கேட்கும்போது, பிற்காலத்தில் நான் வரலாம், யார் கண்டா, இன்றைக்கி நான் இந்த நிலையை எனக்கு மக்கள் கொடுத்துருக்காங்க, இந்த உயரத்தை கொடுத்துருக்காங்க, வருங்காலங்களில் நான் வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர் மனதில் ஏற்கனவே இருந்ததற்கு இந்த எண்களும் காரணம். ஏன்னா இந்த நம்பர்ஸில் ஒருத்தவங்க பிறக்கிறாங்கனாலே மக்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும் அப்படிங்கக்கூடிய அந்த உந்து சக்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தன் ஆர்வம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஆர்வங்கிறது தானாகவே அது வேர்விட்டு இருக்கும். ஸோ இந்த வருடமே அவருக்கு ஒரு நல்ல துவக்கத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த 2024 அப்படிங்கிறது 8ஆம் எண்ணிற்குரியது. 4 இருமடங்கு ஆகும்போது 8ஆம் எண்ணை குறிக்கும். அதனால தான் ஜோதிட சாஸ்திரத்தில் கூட 8ஐ அஷ்டமம்னும், 4 அதாவது 8இல் பாதி 4 அது அர்த்தாஷ்டமம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வருடம் அவருக்கு ஒரு முக்கியமான திருப்பு முனையாக அமையக்கூடிய வருடம் தான். அதுவும் எப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு மனிதர் அரசியலுக்குள்ளார நுழையிறாருங்கிறத பார்க்கணும். உச்சத்தில் அவர் இருக்கிறார் இன்றைக்கி சினிமா துறையில். ஒரு பொது வாழ்க்கைக்கு வரும்பொழுது எந்த அளவுக்கு அவமானங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். உண்மையிலேயே அது ஒரு முள் கிரீடம் தான். ஒரு பக்கம் என்ன தான் காசு பணம் இருந்தாலும் நிறைய மெனக்கடனம். இப்போ சமீபத்தில் கூட அந்த மாணவர்களுக்கு பரிசளிக்கும் போது கிட்டத்தட்ட 6 மணி நேரங்களுக்கும் மேலே அவர் நின்னார். அந்த அளவுக்கு மெனக்கடல்கள் அப்படிங்கிறது இனிமேல் நிறையவே இருக்கும். எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு ஒரு மனிதர் வராரு அப்படின்னா அந்த உள்ளுணர்வு, அந்த எண்கள் அவர் அப்படி தான் இயக்கும். ஸோ இந்த 4ஆம் எண் போலவே நான் ஏற்கனவே சொன்னேன், 1ஆம் எண் அப்படிங்கிறது சூரியனுக்கானது. அதுவுமே அரசியல் வெற்றிகளை தரக்கூடியது. திரு விஜயகாந்த் அவர்கள் எந்த அளவுக்கு ஆரம்பத்திலேயே ஒரு அதிர்வலைகளை கிரியேட் பண்ணாருங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்தோம். தன்னுடைய முதல் சில கால முயற்சிகள்லேயே ஒரு எதிர்க்கட்சி தலைவராக, அதுவும் எப்போ 2 பெரும் ஆளுமைகள் இருக்கக்கூடிய அந்த காலத்திலே நிரூபித்தார் இல்லையா. அவருடைய பெயரெண்ணிலுமே அந்த சூரியனுடைய ஆதிக்கம் இருந்தது. அவருடைய பிறந்த தேதி நான் ஏற்கனவே இந்த பதிவின் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி 25 அந்த 7ஆம் எண் ஆதிக்கம் இருந்ததுனால அந்த அரசியல் சார்ந்த எண்ணங்கள்ங்கிறது கண்டிப்பாக வரும். பொதுநலன் சார்ந்த அந்த சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இந்த 4, 7 சம்மந்தப்படுவாங்க. ஓர் உயிர் ஈருடல், ராகு கேது, இது இரண்டுமே ஒரே உயிர் தான், 2 உடலாக பிரிந்து கிடக்கு.
எப்போதுமே கிரக பயிற்சிகளில் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது மட்டும்தான் ஒரே சமயத்தில் ஆன்டி கிளாக் வைஸில் போகும். இதே அமைப்பு தான் வந்து இந்த விஜய் அவர்களுக்கு 4ஆம் எண் ஆதிக்கத்தில் இருக்குது. அவருடைய பெயர் வந்து 1ஆம் எண் ஆதிக்கத்தில் இருக்குது. திரு விஜயகாந்த் அவர்களுக்கு இருந்தது போலவே மக்கள் செல்வாக்குங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அவருக்கு. ஸோ இந்த விஜய் அவர்களுடைய பெயரில் பார்த்திங்கன்னா அந்த 10ஆம் எண் சூரியனுக்கான ஆதிக்கம் இருக்குது. நிச்சயம் வந்து வருங்காலங்களில் இவருக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் பொது வாழ்வில் அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது. அவருக்கான ஒரு நிரந்தர மக்களின் மனதிலும் இடம் பிடிக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம். இதே 4ஆம் எண் அமைப்பில் இருந்த பல மனிதர்கள் வந்து சீஃப் மினிஸ்டராகவும் இருந்திருக்காங்க. என்டி ராமாராவ் அப்படின்னு சொன்னால் தெரியாதவங்களே இருக்க முடியாது. அவருடைய முழு பேர் பார்த்திங்கன்னா நந்தமுரி தாரக ராமாராவ். அதனுடைய பெயரின் டோட்டலே பார்த்திங்கன்னா 58. ஆந்திராவின் சீஃப் மினிஸ்டராக இருந்தவர். ஸோ அவருடைய பேர்லையுமே அந்த 58ங்கிறத 5 + 8 13, 1 + 3 4ன்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த எண்கள் எல்லாமே எதை குறிப்பிடுது? இங்கே நம்ம முழுக்க வந்து ஒரு ஃபேன் கிளப் மாதிரி நான் பேசலை. ஒரு எண்களின் அடிப்படையில் மட்டுமே நான் வந்து முன்னுதாரணங்களை எடுத்து வைக்கிறேன். திரு அமித்ஷா அவர்களுடைய பிறந்த தேதியிலேயே இதே 4ஆம் எண் இருக்குது. விஜய் அவர்களுடைய பிறந்த தேதியும் அதே தான் 22. அமித்ஷா அவர்களுடைய பிறந்த தேதி 22/10/1964. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு ஒரு உயரத்தை வந்து இது பொது வாழ்க்கையில் தரும் இந்த எண்கள் அப்படிங்கிறது. எல்லாத்திற்கும் மேலே இறுதியாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். இந்த 4, 1, 7 இந்த எண்கள்லாம் சம்மந்தப்பட்டு ஒரு நபர் பொது வாழ்க்கையில் வராங்க அப்படின்னா அவர்களுடைய பெயர் மிக சரியாக அமைந்திருந்தால் நிச்சயம் வந்து அவர்கள் எண்ணிய எண்ணங்களில் முழுமையாக அடைய முடியாவிட்டாலும் கண்டிப்பாக ஒரு பெரும் பகுதியை அவர்கள் ஆளக்கூடிய தன்மையை அவர்கள் பெற்றே தீர்வார்கள். ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய பெயருமே 40ஆம் எண் ஆதிக்கத்தில் இருக்குது. வல்லரசு நாடாக நம்ம கை காண்பிப்பது ஒரே ஒரு நாட்டை மட்டும்தான். உலக அளவில் எல்லாத்துக்கும் சேர்த்து வல்லரசு நாடு அப்படிங்கிற அந்தஸ்து கொடுக்கப்பட்ட ஒரே நாடு அமெரிக்கா. அதனுடைய 44வது முதல் கற்பின தலைவராக ஜனாதிபதியாக இருந்தவர் பாரக் ஒபாமா அவர்கள். அவருடைய பிறந்த தேதியுமே இதே 4ஆம் எண்ணிற்கு உட்பட்டது தான். குறிப்பாக திரு விஜய் அவர்களுடைய கட்சியினுடைய பெயர்லேயே அந்த சூரியனுடைய ஆதிக்கத்திற்குரிய எண் சம்மந்தப்பட்டிருக்கு. தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பெயர் எண்ணின் வந்து 64 வருது. ஸோ இது ஏதோ உணர்த்தது, அதாவது காலமே வந்து அவருக்கு வழிவிடுது அப்படின்னு சொல்லலாம், அல்லது வழி காட்டுதுன்னு சொல்லலாம். நிச்சயம் வந்து மக்களை ஆளக்கூடிய ஒரு வாய்ப்பை அது தரும்னு சொல்லலாம். ஸோ விஜய் அவர்களுக்கு நிச்சயம் ஒரு பொன்னான வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இவ்வளோ நேரம் மிக சுவாரஸ்யமான இந்த பதிவை பொறுமையாக கேட்டதற்கு மிக்க நன்றி. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்